அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சங்கீதம் 105:40 வசனம் சொல்லுகிறது, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கேட்டார்கள். பாருங்க, அவங்க கேட்குறாங்க, இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுமா கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரா, காடைகளை வரப்பண்ணினார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்க? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நீங்க கேளுங்க, சில காரியங்களை அவர் வர பண்ணுகிறார். நான் இன்னைக்கு ப்ராஃபிட்டிக்கா சொல்றேன், சில காரியங்களை உங்களுக்காக அவர் வர பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஒரு காற்றை வீச பண்ணினார், கடலில் இருந்து காடைகள் வந்தது, கடலில் இருந்து காடைகள் வந்தது. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக சில காரியங்கள் நினைத்திராத இடத்திலிருந்து வரப்போகிறது. ஆமென். நீங்கள் கேட்கிறீர்கள், தேவன் உங்கள் வாஞ்சையை திருப்திப்படுத்த போகிறார். நீங்க கேட்டிருக்கீங்க, அவர் கொடுக்க போகிறார். அப்ப இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது. நினைத்திராத இடத்திலிருந்து நன்மைகள் வரப்போகிறது. கேட்டார்கள், காடைகளை வர பண்ணினார். ஆமென். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அது என்னங்க வான அப்பத்தினால்? இவங்க கேட்கல பாருங்க, ஆண்டவர் திருப்திப்படுத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் கேளாத காரியம் உங்களிடத்திலே வரப்போகிறது. ஆமென். இவர்கள் கேட்கவில்லை, ஆனால் தேவன் வான அப்பத்தினால். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்காம ஆண்டவர் வான அப்பம் மன்னாவினால் திருப்திப்படுத்தினார். இயேசுதான் அந்த வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். இன்று இயேசுவினால் நீங்கள் திருப்தியா இருக்க போறீங்க. நான் இந்த இதை கேட்கவே இல்லை, ஆனால் இயேசு என்னை திருப்திப்படுத்திட்டாரு. ஆமென். கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். இயேசுதான் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார். என்னோட அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு எல்லாமே இயேசுதான் அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களை அவர் திருப்திப்படுத்த போகிறார். அப்போ நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் கேளாத, எதிர்பார்த்திராத உயர்ந்த நன்மைகள், உயர்ந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் இன்று நீங்கள் கேட்டதை கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார். கேளாததினாலும் கேளாத காரியங்களினால் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.